அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குரு பயிற்சியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த மே மாதம், அதாவது 14/5/2025 26/6/2026 மட்டும் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். இந்த மே மாதம் நடக்கப்போகும் குரு பயிற்சி அதிக லாபத்தையும் சந்தோஷம் பெறக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா 5 ராசிகள். மிக சிறப்பாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு அமையும். நவகிரகங்களில் மங்களகரமான விளங்கக்கூடிய குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவர் ஞானம், படிப்பு, அறிவு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். அந்த வகையில் மே மாதம் நடக்கவுள்ள குரு பயிற்சியால் குறிப்பிட்ட 5 ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவராக இருக்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அந்த 5 ராசிகள் பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மீனம். இந்த 5 ராசிகளுக்கு குரு பயிற்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போ ரிஷப ராசி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. முதலீட்டு போட்டு தொழில் நடத்துபவர்களுக்கு தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிங்கனாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். அதே போல் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மாணவர்கள் கல்வித்துறையில் சிறந்து விளங்குவார்கள். கல்வியில் அதிக முன்னேற்றம் ஏற்பட்டு அதிக மதிப்பெண் பெறத்துக்கு அதிக வாய்ப்புள்ளது. கல்வித்துறையை பொறுத்த மட்டும் மாணவர்களுக்கு சுமாராக படிக்கிற மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள். சிறப்பாக படிக்கிற மாணவர்கள் மிகவும் சிறப்பாக படிப்பார்கள். கல்வியில் சரியாக கவனம் செலுத்தாதவர்கள் ஓரளவு படிப்பார்கள். கருத்தில் கொள்ளுங்க. இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு மிக மிக மாற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக இந்த கல்வியில் அதிக மாற்றத்தை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதிகமான மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் வெளியாட்களுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தன்னால் தேடி வரும். அதே போல் வருமானமும் அதிகரிக்கும். அதிக வாய்ப்புள்ளது. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பு. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஏதுவான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைத்து அவங்க மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் மிக சிறப்பான குரு பயிற்சி இது. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த அஷ்டமத்து சனியால் கடகராசி இந்த 2 வருடங்கள் மிகவும் பாதிப்பிலிருந்து மீண்டிருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சனி பகவான் வேற இந்த 29/3/2025 சனி பயிற்சி ஆவதால் இந்த கடகராசிக்கு ஒரு விடுதலை கிடைத்து அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுது. அது அருகாமையிலேயே குரு பயிற்சி வருவதால் கடகராசி மிகவும் சிறப்பான பலனை அவர்கள் பெறுவார்கள். இதுவரையும் வேலை இல்லாமல் தவிச்சவர்களுக்கு வேலை இருந்து அதை இழந்தவர்களுக்கு மீண்டும் அவங்க உற்சாகமாக பணிபுரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. சிறப்பான பலன்களை இந்த குரு பகவான் தருவார். ஏற்கனவே சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அவர் கூட சேர்ந்து இந்த குரு பகவானும் இணைந்து கொடுக்கக்கூடியதால் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு இந்த ஒரு வருடம் வசந்த காலம் வாழ்க்கை மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகள் 7.5 வருஷம் கொடுக்கக்கூடியதை இந்த 2.5 வருஷத்தில் கஷ்டத்தை கொடுத்ததால் இந்த 2.5 ஆண்டுகள் அதில் பாதி ஆண்டுகள் குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஆண்டுகளாச்சும் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை எதிர்காலம் அமைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்கனவே அமைச்சு கொடுத்துட்டாரு. அவர் கூட குருவும் சேர்ந்தனால் மிக சிறப்பான பலனை கடகராசிக்காரர்கள் பெறுவார்கள். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதில் ஒரு படைப்பாற்றல் மிக்க வேலைகளில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதில் வெற்றியும் பெறுவார்கள். நிலுவையில் உள்ள பணிகள் விரைவில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிலுவையில் ஏதாவது பணிகள் வைத்திருந்தாங்கன்னா
அதை விரைவில் முடிப்பார்கள். இவங்களுடைய உறவுகள் மேம்படும். மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. பண வரவு அதிகமாகும். வெளிநாடு செல்லக்கூடிய காத்திருப்பவர்கள் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தன்னால் தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இவங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. மூணாவது ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த மட்டும் வேலையில் வெற்றி பெற உதவும் குரு பயிற்சின்னு சொல்லலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கம்மியான ஊதியத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு அதிக ஊதியத்தோட வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை இருக்கிற வேலையிலேயே பதவி உயர்வு பெற்று அவங்க அதிகமான வருமானத்தை பெறுவார்கள். செல்வ வசதி அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. குடும்பத்தில் அன்பும் உறவுக்காரர்களுடன் மதிப்பும் மரியாதையும் உயரும். திருமணம் தடைப்பட்டு கொண்டே சென்றவர்களுக்கு இந்த குரு பயிற்சி திருமணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறறதுக்கு அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும். அதே போல் புதிதாக திருமணம் நடக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு அமையக்கூடிய அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல அழகாக நல்ல படித்த நல்ல வசதியான இடத்திலிருந்து தான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அதாவது எப்படின்னா வாழ்க்கை துணை அமையும். அவங்க மூலியமாக இப்போ ஏழ்மையில் இருக்கிறவங்க அவங்க வசதியான வாழ்க்கைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மிகவும் சிறப்பான அதாவது குரு பயிற்சியாக இந்த கன்னிராசிக்கு அமைவதால் மிக மிக சிறப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நாலாவது ராசி பார்த்தீங்கன்னா துலா ராசி. துலா ராசியை பொறுத்த மட்டும் நல்ல கால பிரதாச்சுன்னா சொல்லலாம். இவ்வளோ நாளாக நிதி நிலைமையில் ஏற்பட்டு போராட்டத்தில் இருந்தவர்கள் இதிலிருந்து விடுபடக்கூடிய குரு பயிற்சியாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இதிலிருந்து உங்களுக்கு வேலை இடமாற்றங்கள் ஏற்பட்டு அங்கே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களுக்கு செல்வாக்கு மிக்க வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி அமையுது. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ குரு பகவான் இப்போ மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக இந்த துலா ராசியை பார்ப்பதால் குழந்தைகளால் அதிக மகிழ்ச்சி ஏற்படும். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வம் நீங்கள் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் குலதெய்வத்தை வணங்கிட்டு செய்தீங்கன்னா அந்த குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியும். கருத்தில் கொள்ளுங்க. எப்படியாப்பட்ட காரியத்தடையாக இருந்தாலும் நீங்கள் அதை தகுத்தெறிந்து அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். எக்காரத்தை கொண்டோ உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சிகள் அடையக்கூடிய இந்த குரு பயிற்சியாக இருப்பதால் மிக சிறப்பான பலனை நீங்கள் பெற முடியும். அதுக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கக்குள்ள இரட்டிப்பு பலனை நீங்கள் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். இருவரும் நெருக்கமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியால் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்கும். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி தரும். அதே போல குடும்ப உறுப்பினர்கள் முன்பை விட ஒற்றுமையை அதிகமாக குடும்பத்தில் உங்கள் கூட இணைவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. தொழில் லாபம் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். அதில் வெற்றி பெறுவீர்கள். அந்த தொழில் மூலம் லாபம் அதிகமாக கிடைக்கும். திருமணமான ஆண்களாக பெண்ணாக இருந்தாலும் இந்த ஜாதகர்கள் அடிப்படையில் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் அதிகப்படியான உதவிகள் செய்து அதாவது அவங்க உற்றான் உறவினர் மூலம் அவங்களுக்கு உதவிகள் செய்து
முன்னேற்ற பாதை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக நிகழும், கருத்தில் கொள்ளுங்க. அதில் மூலமாக இவங்களுடைய இரட்டிப்பு 2 பேருமே வாழ்க்கையில் வெற்றி பெற்று மிக சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் அமையும். இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் திருமணம் ஆகும் தம்பதியர்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அவங்களுக்கு வாழ்நாளில் கிடைக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. துளாராசி மிக சிறப்பான பலனை பெறும் குரு பெயர்ச்சியால், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 5ஆம் ராசி மீனராசி. மீனராசியை பொறுத்த மட்டும் இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பான குரு பயிற்சி. மீனராசிக்காரர்களுக்கு இந்த திருமணம் தடை, குழந்தை பாக்கி இல்லாமை இதெல்லாம் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சியால் மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பை பெறுவார்கள், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த மீன ராசியில் குரு பகவான் அமர்ந்தால், அதாவது குருவுடைய வீடே அதுதான் மீனராசி தான். அதனால் இந்த மீனராசிக்கு இந்த குரு பகவானால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், கருத்தில் கொள்ளுங்கள். வருமானம் அதிகமாக பெறக்கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதேபோல் சுற்று வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை முன்பை விட இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் தவிச்சவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும், கருத்தில் கொள்ளுங்க. இவங்க சொந்தமாக தொழில் செய்தாலும், இப்போ சொந்தமாக தொழில் செய்திருந்து அதில் லாபம் அவங்களுக்கு கிடைக்கலனாலும் இப்போ இந்த குரு பயிற்சியால் தொழிலில் முன்னேற்றமும் தொழில் அதிக லாபமும் பெறக்கூடிய ராசியாக மீனராசி இருப்பார்கள், கருத்தில் கொள்ளுங்க. எந்த தொழில் செய்தாலும் அதில் இவங்களுக்கு வெற்றி தான். புதிதாக எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அதிலேயும் வெற்றி தான். மிக சிறப்பான பலனை அவங்க பெறுவார்கள். மீனராசியை பொறுத்த மட்டும் மிகவும் அற்புதமான குரு பயிற்சியாக தான் அமையுது. இப்போ குருவை பொறுத்த மட்டும் ரிஷபம் கடகம் முதல் ராசி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில் மிக சிறப்பான பலனை பெறக்கூடியவர்கள் ரிஷபம். அவங்க பார்த்தீங்கன்னா 100க்கு 80% அவங்களுக்கு வெற்றி இருக்குது. அதே போல் கடகத்துக்கு 100க்கு 75% வெற்றி இருக்குது. கன்னிக்கு 70%, துலாமுக்கும் மீனத்துக்கும் 65% வெற்றி இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா இந்த மீன ராசியை பொறுத்த மட்டும் சனி பகவான் குரு வீட்டிலேயே உட்காரதுனால அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் குரு வீட்டிலே இருக்கிறதுனால இந்த உலகத்துக்கே பாதிப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அனைவரும் அவங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கினா மட்டுமே உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அந்த சனி பகவானால் தர முடியும், கருத்தில் கொள்ளுங்க. இந்த குரு பயிற்சியை பொறுத்து மட்டும் இந்த ஒரு வருட ஆண்டுகள் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலனை அவர் கொடுத்துருவாரு, கருத்தில் கொண்டு வாழ்க்கையில் அவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.